ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எஸ்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈஸியாக குயிக்காக ஒரு கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி இட்லிக்கு தோசைக்கு எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன், வேக வச்சு எடுக்கிறங்காட்டிக்கு. மணத்துக்காக ஒரு 5-6 கொத்தமல்லி எடுத்திருக்கேன், முழு கொத்தமல்லி. அதை வந்து நான் இப்போ அடுப்பில் போட போகிறேன். அடுத்து வந்து நான் தக்காளி போட போகிறேன். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, அடுத்து கத்திரிக்காய், அடுத்து வந்து பச்சை மிளகாய். எல்லாத்தையும் நான் வந்து இப்போ குக்கரில் போடுறேன். இப்போ வந்து கல்லுப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அதுக்காக நான் குலுக்கி விட போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா குலுக்கி விட போகிறேன். அடி இருக்கிற தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே இப்போ வந்து நம்மளுக்கு கலந்து வருது. உப்பு எல்லாம், மஞ்சத்தூள் அனைத்தும் கலந்து வருது. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை நான் வந்து மூடி போட போகிறேன். நான் வந்து இப்போ வேக வச்சு எடுக்கிறேன். கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு விசில் வந்து நின்றுச்சு, ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துருச்சு. இப்போ நான் இதில் இருக்கிற தண்ணி வந்து வடிக்க போகிறேன். இப்போ நான் இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக தண்ணி வடித்து ஒரு பவுலில் எடுத்துட்டேன். அடுத்து வந்து இதை நான் வந்து கடைய போகிறேன். இது காட்ட வேண்டாம். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி இப்போ எடுத்துட்டு அடுத்து தாளிக்க போகிறேன். நம்ம அடுத்து தாளிக்க போகிறோம். அதுக்காக அடுப்பு வச்சாச்சு, வடச்சட்டி வச்சுட்டோம். அடுத்து வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து அடுத்து நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் 3மே போட போகிறோம். அடுத்து வந்து வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு போகிறோம். அடுத்து வந்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து நம்மளுக்கு பாதி வதங்கினா போதும். கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வதங்கினா கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம், கடிச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் சால்ட் உப்பு போட போகிறேன் வெங்காயத்துக்கு அளவா கொஞ்சம். இப்போ வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம மல்லித்தலை போட போகிறோம். இப்போ வந்து நம்ம வதக்கினதை வந்து கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி கடைஞ்சி வச்சுருக்கோம். அதோட வெங்காயத்து, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் இப்போ போட போகிறோம். அடுத்து வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை வந்து அதோட ஆட் பண்ண போகிறோம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதுபோக இட்லி பொடி கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பார்க்கையிலே அப்படியே நாக்கில் எச்சி ஒரு அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கையிலேயே தெரியுது சூப்பராக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சுக்கலாம் இந்த டிஷ்ஷு.